ஹாய் மக்களே. எஸ் ஆறுமுககுமார் அவர் தயாரித்து இயக்கி எழுதியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபர் கரண் ராவத், எடிட்டட் பை ஃபென்னி ஓலிவ். இதுக்கு பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து சாம் சிஎஸ் பண்ணியிருக்காரு. பாடல்கள் வந்து ஜஸ்டின் பிரபாகர் பண்ணியிருக்கார். இந்த படத்தில் விஜய் சேதுபதி, ருக்மணி வசந்த், திவ்யா பிள்ளை, யோகி பாபு, பிருத்வி பப்ளு மற்றும் அவினாஷ் வில்லனா தர்மான்ற கேரக்டரில் மிரட்டியிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி சிறையிலேருந்து வெளியில் வந்து அவருக்குன்னு ஒரு சிறை பின்னணி இருக்குது. அதை பற்றி அவ்வளோவா அவங்க ஒன்றும் பெருசாக இம்பார்ட்டன்ஸ் காமிக்கல. டேரெக்டாக அவர் மலேசியாவுக்கு பொழப்பு தேடி அங்கே வந்து சரி நம்ம இனிமேல் திருந்தி வாழ்வோம், பழசெல்லாம் மறந்து அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் மலேசியா வந்து இறங்குறாரு. அங்கே யோகி பாபு வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிற ஒரு போர்வையில் வலம் வராரு. அவரை பிக்கப் பண்ணுறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு வர யோகி பாபு போல்ட் கண்ணன் அப்படிங்கிற பேரில் விஜய் சேதுபதி அறிமுகமாகிறாரு. அங்கேருந்து விஜய் சேதுபதியை கூட்டிகிட்டு போய் திவ்யா பிள்ளை அவரோட ஹோட்டலில் விஜய் சேதுபதி வேலைக்கு சேர்றாரு. அங்கே வேலைக்கு சேர்ந்தப்போ தான் ஹீரோயினை மீட் பண்ணுறாரு. ஒரு ஸ்டேஜில் ஹீரோயின் வந்து ஒரு பண சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. அந்த பண சிக்கல்லேருந்து ஹீரோயினை காப்பாற்றுறதுக்கு இவர் எடுக்கிற முயற்சி வந்து தர்மாங்கிற அந்த மிகப்பெரிய வில்லன்கிட்ட போய் கடன் வாங்கலான்ட்டு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது அவர் ஒரு பயங்கரமான டெரர் பீஸ் அப்படின்னு. ஸோ அங்கே போய் கடன் வாங்கலான்னு போகிற இவங்க இன்னொரு சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அவங்களுக்கு 10 கோடி தர வேண்டிய ஒரு சூழலில் மாட்டிக்கிறாங்க. அந்த சூழல்லேருந்து எப்படி வெளியில் வந்தாங்க, வெளியில் வந்து அந்த ஹீரோயினோட கடன் அடைச்சாங்களா, அதுவும் இல்லாமல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பப்ளு அவர் வந்து வளர்ப்பு தந்தையாக ஹீரோயின் ருக்குமணி அவர்களுக்கு வலம் வரார். அவரும் கொஞ்சம் ஒரு மாதிரி டெரர் பீஸாக இருக்கிறாரு. அவரை எப்படி ஹேண்டில் பண்ணி டேக்கிள் பண்ணார் இப்படிங்கிற நிறைய நாட்ஸ் வச்சு ஒரு சிக்கல்களை எப்படி அவிழ்த்தாங்கங்கிற படம் தான் இந்த ஏஸ். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னால் எனக்கு பப்ளுவோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஈவன் யோகி பாபுவோட காமெடி நிறைய பேர் அதை ரிவ்யூஸ் பண்ணும்போது சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு என்னவோ இந்த படத்தில் யோகி பாபுவோட காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆன ஃபீல் எனக்கு இருந்தது. நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தேன் யோகி பாபுவோட பர்ஃபார்மன்ஸில். ரொம்ப நல்லாவே காமெடி ஒர்க் அவுட் ஆகிருந்த ஃபீல் எனக்கு இருந்தது. விஜய் சேதுபதியோட லுக் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஈவன் ருக்மிணியோட அங்கங்கே எமோஷனல் சீன்ஸ் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருந்தது. பட் எனக்கு திவ்யா பிள்ளை எனக்கு மனசில் நின்றுட்டே இருந்தாங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் லாங் வே டு கோ அப்படின்னு சொல்லலாம். எனக்கு அவங்களோட ஆக்டிங்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் நேரம் வந்தாலும் மனசில் நிற்கிறாங்க. நம்ம அவினாஷ் அவரோட அந்த வில்லன் அந்த தர்மாங்கிற கேரக்டரில் அசத்திருக்காருன்னு சொல்லலாம், மிரட்டி இருக்கார். இப்படின்னு நிறைய விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆனாலும் ஈவன் சாம் சிஎஸோட மியூசிக் எனக்கு கொஞ்சம் அங்கங்கே நிறைய இடத்துல ஒர்க் ஆன ஒரு ஃபீல் இருந்தது. இப்படி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் படத்தில் நிறைய சிக்கல்களும் இருக்குது. என்னன்னு சொல்லணும்னா, மலேசியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஊர். அவ்வளோ ஈஸியாக அங்கே யாரும் நம்ம ஒரு சின்ன திருட்டு கூட பண்ணிட முடியாது. பட் ஒரு பேங்க் ராபரிங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியாக அதை இன்னும் கொஞ்சம் நல்லா டெப்த்தாக எழுதியிருக்கலாமோ அப்படிங்கிறது என்னோட கருத்து. அது ஏதோ ஒரு அப்படியே மேல் புல் மேஞ்சாப்பில் அவ்வளோ ஈஸியாக அப்போ மலேசியா போனால் நம்மளும் ஈஸியாக பேங்க் ராபரி பண்ணலாம் போலையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒரு வியூவரை நான் பார்க்குறப்ப எனக்கு வருது. படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் வந்து மலேசியாங்கிற ஒரு ஹோம் டூர் மாதிரி ஒரு மலேசியா டூர் அப்படிங்கிறது மலேசியாவை பார்க்காத மக்களுக்கு இது ஒரு புதுமையாக இருந்தது. அந்த புது லேண்ட்ஸ்கேப்பு எல்லாமே நல்லா இருந்தது. பட் அதுதான் படத்தோட மைனஸ் பாயிண்ட்டும் கூட. ஏன்னா நம்ம ஊரை பார்த்து பழகின நம்ம அதோட அவ்வளோ ஈஸியாக கனெக்ட் ஆக முடியலையோ அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். எனக்கு தெரிஞ்சு இந்த கதையை நம்ம ஊரில் எடுத்திருந்தாலே இன்னும் நல்லா நம்ம ஊர் வெர்ஷனாக மாற்றி கொஞ்சம் நம்ம லோக்கல் ரவுடி அப்படிங்கிற மாதிரிலாம் எடுத்திருந்தா எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு பெட்டராக வெர்ஷனாக வர்றதுக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இந்த படத்தில் அந்த எசன்ஸ் இருக்குது. ரைட்டிங்காக இந்த படம் நோட் புக்கில் சூப்பராக எழுதியிருக்காங்க. பட் எக்ஸிக்யூஷனில் நிறைய லேக் ஆகிருக்கு, நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. பாடல்கள் ஒன்றும் எனக்கு அந்தளவுக்கு கனெக்ட் ஆகலைனாலும் சாம் சிஎஸோட பேக்ரவுண்ட் மியூசிக் அங்கங்கே கொஞ்சம் நல்லாவே இருக்குது. எஸ்பெஷலி எண்டில் அந்த படத்தில் அந்த ஒரு சேசிங் சீன் வைக்கிறாங்க பாருங்கள். சேசிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, துரத்துறாங்க யோகி பாபியும் விஜய் சேதுபதியும் வில்லன். கடைசியில் பார்த்தா நம்ம மலேசியாவிலேருந்து நம்ம தமிழ்நாடு வரைக்கும் நம்ம துரத்திட்டு வந்த ஃபீல் நமக்கு இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சேசிங் சீன். எஸ்பெஷலி இந்த ரெஸ்டாரண்ட் ஃபைட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. பிருத்திவிராஜ், பப்ளு பிருத்திவிராஜ் அவர் ஆக்சுவலி அவள் வருவாளால் ஒரு மிரட்டியிருப்பார். எனக்கு தெரிஞ்சு எல்லா டைரக்டரோட மைண்ட்லேயும் அந்த கேரக்டராகவே அவர் நின்றுட்டாரோ என்னவோ தெரில. அவர் எந்த படத்தில் வில்லனாக வந்தாலும் எனக்கு டைரெக்டாக என் மனசு அந்த படத்துக்கு தான் போய் கனெக்ட் ஆகுது. அதே எக்ஸ்ப்ரெஷன் அதே எமோஷன்ஸ் இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. பட் அந்த படத்தில் மிரட்டி இருப்பார். அந்த நம்ம இவரை நினச்சோம்னாலே இந்த பிருத்திவிராஜ் அப்படிங்கிற ஒருத்தர் நினச்சோம்னா
அந்த படம் தான் எனக்கு டக்குன்னு மைண்டுக்கு வருது. மேபி அதோட சாயல்கள் இதில் இருக்கிற மாதிரி இன்னும் கூட அவரோட கேரக்டரை அழுத்தமாக எழுதியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. இந்த ஜுங்கான்னு ஒரு படம் வந்தது. அந்த படம் பார்த்துட்டு நான் வெளியில் வந்தப்போ எனக்கு ஒரு பெரிய ஒரு டயர்ட்னஸ் இருந்தது. என்ன சார் இப்படி ஒரு படத்தை பார்த்துட்டுமே அப்படின்னு. அந்த படத்துக்குரிய ஃபீல் எனக்கு இந்த படத்தில் வந்துச்சோங்கிறது எனக்கு இருக்குது. அந்த மாதிரி யோகி பாபு விஜய் சேதுபதியோட காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும், கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும், ஏதோ ஒரு மகாராஜா மாதிரி ஒரு பெரிய படத்தை பார்த்துட்டு விஜய் சேதுபதி அடுத்து என்ன பண்ண போகிறாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிற ஆட்களுக்கு இது கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். இந்த படம் ஒரு ஏமாற்றத்தை தருங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஓவராலாகவே வீக்கெண்ட்ஸுக்கு ஒரு டீசெண்ட் வாட்ச், போய் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். இந்த போக்கர் சீன் அப்படின்னு ஒரு இந்த போக்கர் கேம்னு ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் லாங் டியூரேஷன் வருது. என்ன மாதிரி அந்த கேமை பார்க்காத பழகாத, அந்த கேம்னால் என்னன்னே தெரியாத, ஜீரோ அறிவுள்ள நாலேஜ் உள்ள என்ன மாதிரி ஆட்கள் அந்த படத்தை பார்க்கும்போது அந்த கேமினுடைய A to B எனக்கு ஒன்றுமே தெரியாதனால என்னால் அதில் கனெக்டடாக உட்காந்து அந்த சீனை பார்க்க முடியல. ஓவராலாக ஒரு மலேசியா டூர் போயிட்டு வந்த ஒரு ஃபீல் இந்த படம் எனக்கு கொடுத்துச்சு. தட்ஸ் ஆல். இவ்வளோ செலவு பண்ணி எடுக்கிறாங்க, ஒரு பேசிக்கான சின்ன சின்ன அடிப்படை விஷயங்களை கண்டுக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. படத்தில் திவ்யா பிள்ளையும் ருக்குமணி வசந்த் அவங்களோட லிப்ஸிங்கை வந்து டோட்டலாக அவுட்டு. அதை கொஞ்சம் டெக்னிக்கலாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படிங்கிறது ஒரு சின்ன கருத்து. ஓவராலாகவே ஒரு டீசெண்ட் வாட்ச், ரொம்ப லாஜிக்கெலாம் பார்க்காம போய் படத்தை பார்க்கணும் அப்படின்னா இந்த படம் ஒரு நல்ல டீசெண்ட் வாட்ச் ஃபார் அ வீக்கெண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தட்ஸ் ஆல் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.